ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 6/10/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி திருதிகை. காலை 6:04 பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் விஷாகம். இரவு 11:03 பின்பு அனுஷம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:15 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. குளிகை காலம் மாலை 3 4:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி, அசுபதி. சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை பெருகக்கூடிய நாள். அதாவது உங்களுடைய உண்மையான உழைப்புக்கு மிகப்பெரிய மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது. பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட, கட்டிட வேலை சம்மந்தப்பட்ட, சின்ன சின்ன சிறுதொழில் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில நேரங்களில் குணம் வெல்லும், பல நேரங்களில் பணம் வெல்லும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க தேவி பெரிய நாயகி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகக்கூடிய நாள். அதாவது பொதுவாகவே கடந்த காலங்களில் செலவுகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். அந்த செலவுகளுக்கு மேலே வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். சொந்த தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். வக்கீல் சம்பந்தப்பட்ட சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மணி என்ற பொருளுக்குள் ஓசை இருக்கும், மனிதன் என்ற உருவத்துக்குள் ஆசை இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீனிவாச பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய நாள். ராசி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். ஆடை வடிவமைப்பு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அயல்நாட்டு பயணங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாட்டி கத்துவதால் வரும் பாவங்களையும் பள்ளி கத்துவதால் வரும் யோகங்களையும் புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க சுவாமி கும்பேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு காதல் பெருகக்கூடிய நாள். அதாவது உங்களுடைய காதல் ஒருதலை காதலாகவே இருந்தால் கூட அது உண்மையான காதலாக இருந்ததுன்னா நன்மையான சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். பொதுவாகவே பருவ வயதில் உருவத்தை பார்த்து ஏமாறாமல் உண்மையான காதலுக்கு வழி வகுக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கவிழ்ந்த பால் களையம் ஏறாது, உடைந்த கண்ணாடி ஒன்று சேராது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க சுவேத விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நாள். 5ஆம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால அனுமானமே இல்லாமல் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. ஆர்கெஸ்ட்ரா சம்மந்தப்பட்ட, மிமிக்ரி சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மேலை நாடு அப்படிங்கிறத விட மிகப்பெரிய மேன்மை கிடைக்கக்கூடிய, திடீர் பிரபல்யம் அமையக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கத்தையான பணத்தை விட அத்தை மகளின் அன்பு அலாதியானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது.
இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க நந்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு விமான பயணம் அமையக்கூடிய நாள். அதாவது கடந்த காலங்களில் அவமானப்பட்ட உங்களுக்கு வெகுமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். விமான பணிப்பெண்ணாக உள்ளவர்களுக்கு உங்களுடைய பணியில் மிகப்பெரிய மதிப்பு மரியாதை அல்லது பணி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். வங்கி மேலாளர் துறையில் அதாவது வங்கி நிர்வாக பொறுப்பில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சிகள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கவிதை வரிகளில் நிலவு அழகு, காதல் வாழ்க்கையில் மனைவிதான் அழகு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க சண்முகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நாள். கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையோடு மகிழ்வான நிகழ்ச்சிகளில் அல்லது பொழுதுபோக்கு அம்சங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் அடிப்படை அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகளும் நிகழ்கால தேவைகளுக்கு மேலான எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாட்டி பேசுவதில் உள்ள நன்மைகளும் மாட்டி பேசுவதில் உள்ள உண்மைகளும் காலம் கடந்துதான் புரியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ஆறுபடை முருகப்பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகக்கூடிய நாள். அதாவது வரவுகளால் உறவுகள் பலப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. விளையாட்டுத் துறையில் உள்ளவங்க வெற்றி என்ற விஷயத்தை தொட்டு ரசிக்க முடியும். கடல் கடந்த பயணங்களும் கௌரவ வாய்ப்புகளும் அரசாங்க வகையில் மாலை மரியாதை கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொருத்தம் பார்த்த திருமணத்தில் கூட வருத்தம் வருவதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க பத்மநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். அதாவது சிரமங்களே இல்லாமல் சிறப்புகளை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது. தட்டச்சு சம்மந்தப்பட்டது, பிரிண்டிங் சம்மந்தப்பட்டது, கார்மெண்ட் சம்மந்தப்பட்டது, ஃபேப்ரிக் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரியான ஜெராக்ஸ் கடை சம்மந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு சின்ன சின்ன தொழிலில் கூட வண்ணமயமான வருமானங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வல்லவர்கள் வாழும் கலிகாலத்தில் நல்லவர்களும் வாழ முடியும் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க மருதகாளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சாஸ்திர நம்பிக்கை ஏற்படக்கூடிய நாள். அதாவது சாஸ்திர சம்பிரதாய விஷயங்களில் நம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது. ஆன்மீக பெரியோர்களை, மத போதகர்களை அல்லது மிகப்பெரிய சான்றோர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும். ஆன்மீக ஜோதிட மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனைகள் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமையுள்ள பெண்களால் மட்டுமே பூலோகத்திற்கு பெருமை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க கார்கோடேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு நின்று போன தொழிலில் வென்று காட்டக்கூடிய நாள். அதாவது உங்களுடைய தொழில் ரீதியான வகையில் எவ்வளவுதான் நஷ்டம் இருந்தாலும் எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் அந்த தொழிலில் மிகப்பெரிய அளவுக்கு சாதித்து காட்டக்கூடிய, மிகப்பெரிய அளவுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும். பஞ்சமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். ஓவியம் சார்ந்த துறையில் உள்ளவங்க காவியம் படைக்கக்கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடமை தவறாத ஆண்களால் தான் கலிகாலத்திற்கு பெருமை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க கோதண்ட ராம சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு காசு பணம் சேரக்கூடிய நாள். சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால நடனம், நாட்டியம், சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணங்கள் அமையும். அதன் மூலமாக கௌரவம் அதிகரிக்கும். அதன் காரணமாக திடீர் பிரபல்யங்கள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகுதியே இல்லாத பேச்சுக்களை நம்பி தடம் மாறாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க வரதராஜ பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது.
நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்.